டியூப் தமிழ் வணக்கம். விவா எஸ்பானியா, ஸ்பானியா வாழ்க என்று மொரோக்கோ நாட்டில் இருந்து வரும் அகதிகள் ஸ்பானியாவில் இருந்து பலத்த ஓசையுடன் ஸ்பானியாவிற்கு வாழ்த்துக்கள். ஸ்பானியா உலகின் மோசமான நாடு. அந்த நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் ஒரு வரலாறு காணாத துரோகி என்று ஸ்பானியாவில் எதிர்ப்பு. ஐரோப்பாவில் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்வீடன் போன்ற நாடுகள் அகதிகளினால் பெரும் சுமை சுமந்த நாடுகள். ஸ்பானியாவினுடைய கொள்கைக்கு எதிராக புதிய போர்க்கோலம். ஸ்பானியாவினுடைய செயலை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகள் கோபம் அடைந்ததனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சிறப்பு அமர்வு ஒன்று ஆரம்பிக்கின்றது இது தொடர்பான விவாதத்தை நடத்துவதற்கு. அதேவேளை ஸ்பானியாவில் அமைந்திருக்கின்ற செவுட்டா என்கின்ற இந்த பகுதி அகதிகள் கட்டுப்பாடில்லாமல் வருவதற்கான ஒரு திறந்த வெளியாக இருக்கின்றது. கதவை திறந்து வைத்துவிட்டு நாய் புகுந்து விட்டது என்று கண்ணீர் விடுவதில் பயன் எதுவும் கிடையாது என்ற பழைய பழமொழியாகிய திறந்த வீட்டில் நாய் புகும் என்பது போல திறந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் மக்கள் வருகின்றார்கள் என்று ஐரோப்பாவில் கூறியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஸ்பானியாவினுடைய அரசு இப்பொழுது நிலைமை கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. 60,000 பேர் வந்தது உண்மை. 48,000 பேர் வந்து பார்த்த பின்னர் இங்கு எதுவும் இல்லை என்று தங்களுடைய சொந்த நாடாகிய மொரோக்கோவிற்கே திரும்பி விட்டார்கள். இதற்கு காரணம் சமூக வலைத்தளங்களில் கிளப்பி விடப்பட்ட பொய்யான காணொளிகளே காரணம் என்றும் இதை ஆழ்கடத்தல் பேர்வழிகள் கச்சிதமாக பயன்படுத்தி விட்டார்கள் என்றும் ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் கூறுகின்றார். இது ஒரு சமூக ஆய்வாக இப்பொழுது ஐரோப்பாவில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த இடம் மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதேவேளை இந்த விவகாரத்தை தப்பாக பயன்படுத்துவதற்கும் பலர் முயற்சி எடுப்பார்கள். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் நவம்பர் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தன்னுடைய ஆட்சி திறனாலும் தன்னுடைய போர்களினாலும் அமெரிக்க மக்களினுடைய மனங்களை வென்று பொருளாதாரத்தை மேம்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறலாம் என்கின்ற கனவுகள் எல்லாம் கலைந்து போன பின்னர் தன்னுடைய வெற்றிக்காக இப்பொழுது ஸ்பானியாவை கையில் எடுத்திருக்கின்றார். ஸ்பானியாவில் ஒரே நாளில் 60,000 பேர் நீந்தி வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? ஸ்பானிய அரசினுடைய தளர்வான சோசலிச கொள்கைதான். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டு கடுமையான ஒரு கொள்கையை தான் கடைபிடிக்கின்ற காரணத்தினால் தான் இதுபோல அமெரிக்காவிற்கு உள்ளே சுனாமி வெள்ளமாக குடியேறிகள் வராமல் தடுத்திருக்கின்றேன். தன்னுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி ஆட்சியில் இருந்தால்தான் இது போன்ற அபாயங்கள் அமெரிக்காவிற்கு வராமல் தடுக்க முடியும். எனவே தன்னுடைய குடியேற்ற கொள்கையும் குடியேறிகளுக்கு எதிரான கொள்கையும் நாடு கடத்துகின்ற செயலும் முற்றிலும் சரியானது. எனவே தனக்கே வாக்களியுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கின்றார். சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவை நீந்தி வந்திருக்கின்றார்கள். இப்படி ஒருவர் நீந்துகின்ற பொழுது அவரால் நீந்த முடியுமாக இருந்தால் ஏன் என்னால் நீந்த முடியாது என்று நீச்சல் தெரியாதவர்கள் எல்லாம் குதித்திருக்கின்றார்கள் கடலில். இதில் 67 பேர் நீந்த முடியாமல் அப்படியே கடலோடு மரணித்தும் போயிருக்கின்றார்கள். 67 என்பது ஆரம்ப தொகை. எத்தனை பேர் மரணித்தார்கள் என்பதை திட்டவட்டமாக கூற முடியாத அளவிற்கு நிலைமை மாறி இருக்கின்றது. இப்பொழுது ஸ்பானிய அரசு இந்த பகுதியில் ஒடுக்கமாக இருக்கின்ற உள்ளே வரக்கூடிய 500 மீட்டர் தொலைவிற்கு புதிய தடை அணையை கடலில் போட்டிருக்கின்றது. 70 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மிதவை சுவர் ஒன்றை மிதக்க விட்டிருக்கின்றது. நீந்தி வருவோர் அதை பிடித்து மேலே ஏற முடியாது. 1 மீட்டர் ஆழத்திற்கு இது கடலில் இருக்கின்றது. இப்படி நீந்தி வருவோரை தடுப்பதற்காக தடை செய்யப்பட்டு ஸ்பானிய ராணுவமும் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நிலைமை கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்று ஸ்பானியா கூறியிருக்கின்றது. மொரோக்கோவில் இருந்து வந்தவர்கள் எதற்காக இங்கு வந்தார்கள்? மிக மிக முக்கியமான விடயம், இன்றைய ஜென்சி தலைமுறை என்று கூறப்படுகின்ற ஜெனரேஷன் செட் தலைமுறையினர் 19 - 25 வயதிற்கு உட்பட்டவர்கள். ஸ்பானியாவிடம் பொருளாதாரம் இருக்கின்றதா? ஐரோப்பாவில் ஓர் ஏழை நாடு ஸ்பானியா. ஸ்பானியாவிற்குள் செல்வதனால் சிறந்த வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியாது. ஸ்பானியாவிற்குள் நுழைவதனால் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற வாழ்க்கையில் இருந்து தாங்கள் எண்ணுகின்ற கனவு வாழ்க்கையை வாழ முடியுமா? அதையும் செய்ய முடியாது. ஆனால் மொரோக்கோவில் இருந்து அவர்கள் வர காரணம் அங்கு வெளியிடப்பட்ட இன்ஸ்டாகிராம் காணொளிகள் 1 நிமிடத்தை கொண்டவை. ஸ்பானியாவிற்கு உள்ளே
உள்ளே நீந்தி செல்லுவீர்களாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு வதிவிட அனுமதி பத்திரமும் அந்த நாட்டில் சொகுசாக வாழவும் வழி பிறக்கின்றது என்று உருட்டி விட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் வெளிநாடு செல்லலாம் என்று பல காணொளிகளை பார்க்கின்றீர்கள். உங்களை உருவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த காணொளிகள் உண்மைதானா? இவர்கள் சொல்வது போல இந்த நாடுகளுக்கு சென்று படிக்க முடியுமா? சம்பளம் தருவார்களா என்பதெல்லாம் இந்த காணொளிகளில் இருந்து உண்மைதானா என்று பார்க்காமலே ஜென்சி தலைமுறையினர் காணொளியே வேத வாக்காக காணொளிகளை நம்பி புறப்பட்டு போவதன் அடையாளமே ஒருவர் மீது ஒருவராக இப்படியே கதைகள் பரவி எல்லோரும் கடலில் நீந்தி இருக்கின்றார்கள். எனவே கண்கட்டு போய் கடலில் விழுந்தது போல இந்த தலைமுறை கடலில் விழுகின்ற ஒரு காலத்திற்குள் உலகம் வந்திருக்கின்றது என்பதுதான் அதிர்ச்சியாகும். இதை இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனியும் ஐரோப்பாவினுடைய தலைவர்களும் ஸ்பானிய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் பேசவே இல்லை என்பதும் இப்படியான தகவல்கள் பரவுவதனால் நாடுகளில் பெரும் பிரச்சனைகள் உருவாவதற்கு அது காரணமாக அமைய போகின்ற தலைமுறையை உருவாக்கிய குற்ற செயலுக்கு இன்றைய கல்வி நிலையங்கள், இன்றைய அரசியல் தலைவர்கள், மத நிறுவனங்கள் அனைவருமே பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற நிலைக்குள் ஒரு சமூக பேரழிவு ஏற்பட்டிருப்பதன் அடையாளமே 60,000 பேரில் பெருந்தொகையானவர்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். 5 கிலோமீட்டர்களை என்னால் நீந்தி கடக்க முடியுமா என்பதை தெரியாமலே கடலில் பாய்ந்திருக்கின்றார்கள் என்றால் நிலைமை என்ன? பெரிய பெரிய மோட்டார் சைக்கிள்களை எடுத்து சென்று விபத்தை சந்தித்து மரணிக்கின்ற இளைஞர்களை போன்ற ஒரு மரண நிலையாக இது மாறி இருக்கின்றது. இந்த இளைஞர்களிடம் இங்கே எதற்காக வந்தீர்கள் என்ற கேள்விக்கு மொரோக்கோவில் வறுமை இருக்கின்றது, எங்களால் வாழ முடியவில்லை, படித்தும் வேலை வாய்ப்பு கிடையாது, எனவே மொரோக்கோ வெறுப்பை தருகின்றது, மொரோக்கோவினுடைய வாழ்க்கை தரம் ஆடம்பரமானதாக இல்லை, இதனால் மொரோக்கோவில் இருந்து நாங்கள் வெளிக்கிடுகின்றோம், அந்த நாடு ஒரு மகிழ்ச்சியான நாடு அல்ல, அந்த நாட்டை ஆட்சி செய்பவர்களினால் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியவில்லை, எனவே அந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேறுகின்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மொரோக்கோவில் ஜென்சி தலைமுறை என்று கூறப்படுகின்ற 15 to 25 வயதிற்கு இடைப்பட்ட இளையோரிடையே வேலையில்லா திண்டாட்டம் 26% நிலவுகின்றது. ஆகவே வேலையில்லா பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இதில் முக்கியமான விடயம் வேலை இன்மை என்பதுதானா இன்றைய இளையோரனுடைய பிரச்சனை என்றால் இல்லை, வேலை செய்யாமலே வாழ்வது எப்படி என்பதுதான் அவர்களுடைய கனவாக இருப்பதனால் தான் கடலில் பாய்ந்தாவது கனவு வாழ்க்கைக்குள் அவர்கள் நுழைந்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த விவகாரத்தினுடைய பேரவலமாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் மீண்டும் உரையாடல்களை ஆரம்பிக்க வேண்டும். இளையோரை பொறுத்த வரையில் இன்றைய வேலைகளில் ஈடுபடுவதனால் மாத சம்பளம் என்கின்ற சம்பளத்திற்குள் சிக்கப்பட்டு ஒரு நச்சு வட்டத்தில் சுற்றி கொண்டு இருப்பது போலவே உழைத்து ஓய்வூதியம் பெறுகின்ற நிலையை தவிர வேறு வழியில்லை. தாங்கள் நினைத்தது போல கிரியேட்டராகவும் கனவு வாழ்க்கையையும் வாழ்வதற்கு ஏற்கனவே இருந்த வாழ்க்கை முறை ஏற்புடையது அல்ல. புதியதொரு வாழ்க்கை முறையை உலக நாடுகள் இன்னமும் கண்டுபிடிக்காமல் பழைய பாடசாலை சார்ந்த வாழ்க்கை முறையையே கடைபிடிக்கின்ற காரணத்தினால் நடிகராக வர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். நீ ஏன் நடிக்க வேண்டும்? உனக்கு நடிக்கத்தான் தெரியுமா என்றால் நடிக்கவே தெரியாதவர்கள் எல்லாம் நடிகராகி ஹாலிவுட்டில் பேர் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களுடைய கனவுகள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான இக்கட்டான ஒரு நிலையில் தலைமுறையை உருவாக்கி வைத்திருந்த காரணத்தினால் திடீரென சுத்தியலால் அடித்தது போல 60,000 இளையோர் கடலில் நீந்தி வந்த அதிர்ச்சி சம்பவம் ஐரோப்பிய தலைவர்களை விரைக்க வைத்திருக்கின்றது. இதுதான் இந்த விவகாரத்தின் முக்கியமாகவும் இருக்கின்றது. மொரோக்கோ என்கின்ற நாட்டிற்கும் ஸ்பானியாவிற்கும் இடையே எல்லை இருப்பதனால் மொரோக்கோவினுடைய அரசியல் பிரச்சனைகள் வேறு, ஸ்பானியாவினுடைய கொள்கைகள் வேறு. மொரோக்கோ என்கின்ற இஸ்லாமிய நாட்டில் இருந்து வருகின்ற இளைஞர்கள் இங்கு என்னதான் இருக்கின்றது, ஆனால் ஸ்பானியா இவர்களை ஸ்பானியாவில் இருந்து ஐரோப்பாவில் வேறெங்கும் செல்ல விடாமல் தடுத்த காரணத்தினால் இவர்களினால் ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளே உள் நுழையவும் முடியாமல் போய்விட்டது. இதைவிட நாங்கள் எங்களுடைய தாய் நாட்டிற்கு திரும்புவோம் என்று 48,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 48,000 பேரும் ஏன் வந்தார்கள்? ஏன் நீந்தி வந்தார்கள்? இப்பொழுது ஏன் திரும்பினார்கள்? இவர்களை உருவாக்கிய ஒரு சில காணொளிகளே இந்த சமுதாயத்தை வழி நடத்தி இருக்கின்றது. எனவேதான் தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் இது போன்ற இளையோரினால் உருவாக்கப்பட்டது
என்றால் இந்த ஆட்சி மாற்றங்கள் குறித்தும் சிந்திக்க வேண்டிய நிலையை இந்த காட்சி உருவாகி இருக்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்களே இந்தியாவினுடைய எதிர்காலம் என்று நேற்று மைசூரில் பேச வேண்டிய நிலையையும் இப்படியான சம்பவங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதும் எங்கோ ஓரிடத்தில் உலகம் ஏதோ கனவுகளில் மிதந்து ஆனால் பேண வேண்டிய இளையோரை சரியான முறையில் காப்பாற்ற தவறிவிட்டதா என்பது உலகளாவிய ஒரு பொது கேள்வியாக 60,000 பேர்களினுடைய கடலில் பாய்ந்த பயணமும் உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் சமூக நிறுவனங்கள் புதிதாக சிந்திக்க வேண்டிய நிலைமையையும் இன்றைய இளையோரின் தேவைக்கு ஏற்ப புதியதோர் உலகத்தை உருவாக்க வேண்டிய கல்வி சீர்திருத்தங்களும் அவசியம் என்பது முக்கியமாகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மைசூரில் இந்தியாவில் கல்வி சீர்திருத்தங்கள் வந்திருக்கின்றது, எல்லோருக்கும் சமமான பாகுபாடற்ற கல்வி வரும் என்று கூறியிருக்கின்றார். கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே கல்வியில் காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வு, நீண்டகால கல்வி, தேவையற்ற பாடங்களை படித்தல், தரமற்ற கல்வி என்று பல பிரச்சனைகள் இளையோரை தொலைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஸ்பானியாவில் நடைபெற்ற இந்த சம்பவங்களை ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்க அதிபரும் பார்க்காத ஒரு கோணத்தில் இந்த ஆக்கம் பார்க்கின்றது. இது அவர்களுக்கு விளங்குமா தெரியவில்லை. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே. What a view. This is so much fun. Rolling. Action.